அமைச்சரவையுடைய தீர்மானங்கள் தொடர்பாக விஜித ஹேரத் அவர்கள் கொழும்பிலே ஊடகங்களை சந்தித்து விளக்கமளிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் எழுப்பின கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலே சமஷ்டி ஆட்சி முறைமை தொடர்பாக பேசுவதற்கோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ எந்த விதமான இணக்கம் கிடையாது என்றும் அதை அவர்கள் முன்னெடுக்கப் போவதில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்று ஐநா மனித பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் தாங்கள் ஒருபோதிலும் அங்கீகரிக்கப் போவதில்லை, ஏற்கப் போவதில்லை, அதை நடைமுறைப்படுத்துவதையும் தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்ற துணியிலே அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்போ இந்த கருத்துகள் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த சூழலிலே தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கிலே ஏதோ ஒரு வகையில் கால் வைக்க விரும்புகின்ற ஒரு நிலையிலேயும் அவர்கள் துணிஞ்சு இந்த கருத்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறதுக்கான காரணம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தாங்கள் ஏற்கனவே அறிவித்த 2015 ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை 2017 செப்டம்பர் மாதம் வெளிவந்திருந்த நிலையிலே அதை மையப்படுத்தி தாங்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற புதிய அரசியலமைப்புக்குரிய செயல்பாடுகளை முன்னெடுக்க போவதாக அறிவித்த இடத்துல அது திட்டவட்டமாக ஒரு ஒற்றையாட்சி முறைமை என்று அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதுக்கு ஆதரவு தருவதற்கு அண்டைக்கு பாராளுமன்றத்தில் இருந்த 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 16 பேர் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த சமஷ்டி என்ற விடயத்துக்கு அவர்கள் போக தேவையில்லை, அதை பற்றி பெரிய அளவில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார். இப்போ இந்த பின்னணியிலே தான் நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம். இந்த நவம்பர் மாதம் 14 பிற்பாடு வடகிழக்கிலே தெரிவு செய்யப்படக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அறுதி பெரும்பான்மை சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கிடைக்காவிட்டால் அனுரகுமார திசாநாயக்க சொல்லுகின்ற வகையிலே எந்த விதமான சிக்கலும் தங்களுடைய ஆட்சிக்கு இல்லாமல் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அங்கே ஏற்படும். அதை தான் அவர்கள் துணிஞ்சு எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த தெற்கிலே தங்களுக்கு எந்த வகையில் மக்கள் ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறதோ அதே அளவுக்கு இல்லாட்டி அதுக்கும் கூட பலமான ஒரு ஆணையை வடகிழக்கிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குவதன் ஊடாக மட்டும்தான் தெற்கினுடைய ஆணையை வைத்து வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை மிதிக்க முடியாத இல்லாட்டி உதாசீனம் செய்ய முடியாத வகையிலே நாங்கள் ஒரு நிலைமையை ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் மற்றவர்கள் ஏற்கனவே ஜேவிபியே விரும்புகின்ற ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதலே அவர்கள் இணங்கிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகி ஒரு முழுமையான சமஷ்டியை, ஒரு விட்டு கொடுக்காத ஒரு சமஷ்டியை வலியுறுத்துகின்றோம். இந்த ஜேவிபியினுடைய ஆணை என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தலில் வரக்கூடிய இன்னொரு ஆணையையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய அணிக்கு அறுதி பெரும்பான்மை வழங்காமல் வேறு தரப்புக்கு வழங்கினால் எங்களுடைய உரிமை சார்ந்த பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக
வைக்கப்படும். மாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த அறுதி பெரும்பான்மை ஆணை வழங்கப்படுகின்ற பொழுது அந்த ஆணையை தெற்கிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் உதாசீனம் செய்து அதை நிராகரிக்கிற வகையிலே அவர்கள் செயல்பட்டால் தமிழ் தேசத்துக்கு தன்னுடைய ஆணையின் பிரகாரம் தன்னுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் ஒருதலைபட்சமாக தன்னுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்றதுக்குரிய நியாயப்பாடுகள் அரசியல் ரீதியாக நாங்கள் உருவாக்குவோம். எங்களை பொறுத்தவரையில ஒரு போர் நடைபெற்ற காலப்பகுதியிலே தமிழ் மக்களுக்கும் உலகத்துக்கும் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தனிநாடை தவிர ஒரு சமஷ்டி தீர்வுக்கோ அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கோ தயாரில்லை. அவர்கள் ஒரு தனிநாடை பற்றி மட்டும்தான் அக்கறை கொண்டுள்ளார்கள். ஆகவே அவர்களோடு எந்த விதத்திலையும் பேசி இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்ற கருத்தை தான் கூறி இந்த போரை ஸ்ரீலங்கா அரசு சர்வதேச மட்டத்துக்கு நியாயப்படுத்தினார். சர்வதேசமும் நாங்கள் அந்த காலகட்டத்தில் போய் தமிழ் மக்களுடைய தேச அங்கீகாரத்தின் அடிப்படையில் உரிய சமஷ்டி தீர்வை வலியுறுத்த எங்களுக்கும் சொல்லப்பட்ட என்னென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்தான் அந்த நிலப்பாட்டுக்கு விசுவாசம் இல்லையே தவிர ஸ்ரீலங்கா அரசு அதை கொடுக்கறதுக்கு தயார். ஆகவே புலிகள் இருக்கிற வரைக்கும் இந்த தீர்வு எட்டப்பட முடியாத ஒரு நிலைமை தான் நீடிக்கும் என்ற அடிப்படையில் தான் சர்வதேசமும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய நிலைப்பாட்டை நிராகரித்து ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்த போரை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தங்களுடைய ஆதரவையும் வழங்கியிருந்தார். ஆகவே இன்றைக்கு போர் இல்லாத காலகட்டத்திலே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டியாக இருக்க அதை 15 வருஷமாக மக்கள் தொடர்ந்தும் ஒரு மிகப்பலமான ஆணையை ஒவ்வொரு கட்டத்திலையும் வழங்கியிருக்க இந்த 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆணையை அதே ஆணையை தமிழ் மக்களுடைய தேச அங்கீகாரம் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவதற்காக உரிய ஆணையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் நேர்மையாக அதை முன்வைக்கிற இந்த இடத்திலே அந்த ஆணையை எமக்கு வழங்குகின்ற பொழுது 15 வருஷமாக மக்கள் அந்த ஆணையை வழங்கியும் அந்த அடிப்படையில் ஒரு தீர்வு எட்டப்பட முடியாத நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு லிம்போ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை ஒரு தளம்பல் நிலையில ஒரு தேசம் அதுவும் ஒரு இனாளிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு தேசம் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தலைவிதியை அப்படியாக இருந்தால் தீர்மானிக்கிறதுக்குரிய அந்த உரிமையை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதையும் நாங்கள் மிக தெளிவாக சொல்றோம். ஆகவே இதுல நேர்மையாக தமிழ் மக்களுடைய நலன்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்ற வகையிலே பேரம் பேசக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கின்றது. அந்த தரப்புக்கு அவங்களுடைய மக்கள் இந்த ஆணைய ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்குவதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் அந்த உரிமை சார்ந்த பயணத்திலே ஒன்றில் பேச்சுவார்த்தை ஊடாக நாங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே சிங்கள தேசத்தோடு தமிழ் தேசமும் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே வாழ்றதுக்குரிய ஒரு சமஷ்டி தீர்வு ஊடாக ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலே நாங்கள் நேர்மையாக ஈடுபடுவோம். அதை ஒருதலைபட்சமாக ஒரு பலமான ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்கப்பட்டதுக்கு பிறகு அதை உதாசீனம் செய்கிற இடத்துல அந்த ஆணைக்கு வேறு வழிகளில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களுடைய ஜனநாயக கருத்தை அறிவதற்குரிய சர்வஜன வாக்கெடுப்பொன்றையும் நாங்கள் வலியுறுத்துவதற்கு தள்ளப்படுவோம். 90 மாணவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி சிவி அவர்கள் அண்ணன் தெரிவிக்கிறார்.
எனக்கு அவருடைய கருத்து விளங்கல. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த 90% இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்காரு. இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள் 100% அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். ஜேவிபியினுடைய அரசியல் தலைவர்கள் தற்போது தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கண்ணை அபிவிருத்தி சபை தலைவர் நியமனத்திலும் ஜேவிபியின் அரசியல் தலைவர் இருப்பதாக கூறப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்க? ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாற்றம் என்றது ஒரு போலியான மாற்றம். முழுக்க முழுக்க ஒரு அரசியல் இந்த வகையில் இதுக்கு முதல் ஆட்சி செய்த தரப்புகள் தங்களுடைய அரசியல் நலங்களை அடைவதற்காக அரசியல் நியமனங்களை செய்தார்களோ, ஜேவிபியும் அதே வகையில் செய்கிறார்கள். ஜேவிபி அதை எப்படி தெற்கில் இருக்கக்கூடிய இல்லாட்டி உலகத்துக்கு காட்ட பார்க்குதுண்டா இதுவரைக்கும் அரசியல் நியமனங்களில் கூடுதலாக ஆக்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்த சூழலில் அந்த தரப்புகளை புறக்கணித்து ஒரு புது தரப்புகள் கொண்டு வர ஏதோ அவர்கள் நடுநிலைமை, அவர்களுக்கும் அரசியல் தங்களுடைய அரசியல் தரப்புக்கும் இடையில தொடர்பு இல்லைன்ற மாதிரி காட்டிக்கொள்ள பார்க்கிறார்களே தவிர அப்படி அல்ல, நிலைமையில் அப்படி அல்ல. அது தொடரும். என்னன்னா யுத்தம் முடிந்து 12 வருடங்கள் ஆகின்ற நிலைமையில தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அரசியல் உரிமை பிரச்சனைகள் மற்றும் சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தீர்க்கப்படாத விடயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தேர்தல் காலத்துல இந்த அமைச்சு பதவி குறித்த பேச்சுக்கள் தீவிரமாக இருக்குது. இந்த பிரச்சனைகளோடும் இந்த அமைச்சு பதவி குறித்த பேச்சுக்களோடும் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்க எப்படி பாருங்க? என்ன அமைச்சு பதவி? ஒரு பக்கம் தமிழ் மக்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவில்லாத சூழல். இந்த நிலைமையில இந்த பிரச்சனைகளை பேசுவதாக மக்கள்கிட்ட ஆணை பெற்ற தரப்புகள், ஏற்கனவே ஆணை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற தரப்புகள் இப்போது அமைச்சு பதவி தொடர்பான விடயங்களை பேசுகிறார்கள். அதுக்கு முன்னதாக மக்கள் அவ்வாறான கோரிக்கையை முன்வைப்பதாக கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் பச்சையா சொல்றீங்களா விஷயத்தை? இல்ல, தமிழரசு கட்சி பொதுவாக சுமந்திரன் மட்டுமல்ல, வன்னியில கூட ஒரு வேட்பாளர் பகிரமாக பேசுறாரு சொல்லிட்டுன்னா அமைச்சு பதவி கட்டியலிங்க பேசுறாரு கட்டாயம் மக்களிடம் சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் அமைச்சுல பதவி ஏற்க வேண்டும். நாங்கள் அந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டதா? எப்படி பாருங்க? இல்லை, இதில் அந்த இந்த அமைச்சு பதவிகளை பற்றி பேசுகின்ற தரப்புகள் தமிழ் மக்களிடம் இருந்து ஒரு அமோக ஆணையை பெற்றிருந்தார்கள். உண்மையிலே தமிழ் அரசியலில் கிட்டத்தட்ட ஏகப்பிரதிநிதி அளவுக்கு 15 வருஷமாக அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 2015 இருந்து 20 வரைக்கும் அவர்கள் ஆட்சியின் பங்காளிகளாகத்தான் ஒட்டுமொத்த உலகமே கருதினது. சில வேளை உத்தியோகபூர்வமாக அமைச்சு பதவியில் எடுத்திருக்காவிட்டாலும் அவர்கள் அமைச்சர்களுக்கும் விட பலமான ஒரு இடத்துல இருப்பதாக பலர் குற்றம் சுமத்தி இருந்தார்கள். உதாரணத்துக்கு சட்டத்துறை விஷயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்களிப்பு அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் அரசியல் நிர்ணய சபையில் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் கூட்டமைப்புடைய ஆதிக்கத்துக்குள் தெரிவு செய்யப்படுகின்ற நபர்கள் கிட்டத்தட்ட பெரும்பான்மை அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்தவே என்று சொல்லி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் நீதிமன்றங்களில், உதாரணத்துக்கு நீதிமன்றங்களில் அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு
சொல்லப்பட்டிருந்தது என்றால் நீதித்துறையில் வந்து உயர்மட்ட பதவிகள் எல்லாம் தீர்மானிக்கப்படுற அந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சிலில் அந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சிலில் கூட்டமைப்புக்கு வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அங்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அந்த நீதிவான்களுக்கு முன்னாலே வந்து ஆஜராகுவதுன்றது மறைமுகமாக வந்து ஒரு பலத்த அழுத்தத்தை வந்து நீதி அரசர்கள் மேலே இருக்கும் சார்பாக நடந்து கொள்வதற்கு இருக்கும் அந்த சட்டத்தரணிகளுக்கு சார்பாக நடந்து கொள்வதற்கு இருக்கும் என்ற அளவுக்கு வந்து பலத்த விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருந்தது. ஆகவே இன்றைக்கு ஏதோ புதுசாக வந்து தங்களுக்கு இந்த அமைச்சர் பதவிகள் வேணும் என்று சொல்றது வந்து நான் நினைக்கிறேன் முற்றிலும் ஒரு தவறான கருத்து. அவர்களுக்கு அமைச்சர் பதவியிலே உத்தியோகபூர்வமாக இருக்கிற நிலைமைக்கும் கூட பலமான நிலையிலே கடந்த 15 வருஷத்துல வந்து இருந்த இடத்திலேயும் வந்து அவர்கள் எதுவுமே செய்யாமல் மாறாக மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு வந்து அவர்கள் முகக்குப்புறவாக வந்து உழ வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் வந்து அவர்கள் இந்த அமைச்சு பதவிகள் ஏதோ எடுக்காமல் இருந்ததாலே தான் மக்கள் இந்த நிலையிலே இருப்பதாக வந்து கூறுவது ஒரு பொருத்தமற்ற கருத்து. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு இறுதி கட்டத்தில் வந்து அவர்கள் இப்படியாவது வந்து ஏதோ ஒரு சாட்டுப்போக்கு கருத்துக்களை வந்து தெரிவித்து இந்த தேர்தலை கடக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று மட்டும்தான் நாங்கள் சொல்லலாம். பொதுமக்கள் வந்து இந்த கருத்துகளுக்கு ஒருபோதிலும் விழப்போவதில்லை. இந்த தரப்பு எந்த வகையில வந்து அரசியலை ஒரு பூச்சியத்துக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை பூச்சியத்துக்கு இறக்கி இருக்கிறன்றது வந்து நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலுடைய முடிவுகள் ஊடாக வந்து மிக தெளிவாக வந்து நிலைநாட்டப்படும். இந்த தேர்தல் மாகாணத்தின் குறிப்பாக கரையோர பகுதி மக்கள் வந்து மிகுந்த ஒரு களம்பல் நிலையில் இருக்கின்றன சொல்லிட்டு நாங்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எந்த தரப்புமே வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இது சம்பந்தமா நீங்கள் கரையோர பகுதி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்களா? அது அப்போது அவர்களுடைய நிலைப்பாடு இல்லை, அதில் எங்களுக்கு விசேஷமாக வந்து இந்த இந்திய மீனவர்களோட பிரச்சனையை வச்சுத்தான் பிரதானமாக வந்து எங்களோட அந்த விஷயத்தை எழுப்பினவே. ஆனால் அவர்களே வந்து ஒப்புக்கொண்டது தாங்கள் முன்னெடுத்த அந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் சம்பந்தமாக அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்களில் வந்து நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தை வந்து அவர்கள் வெளிப்படுத்தினாலும் கூட அவர்களே ஒப்புக்கொண்டது வந்து அந்த போராட்டத்துக்கு பின்னாலே வந்து மீன்பிடி அமைச்சர் உடைய ஆதிக்கம் இருந்ததாகவும் தங்களுக்கு கூட வந்து அந்தந்த நேரத்தில் வந்து தெரிஞ்சிருக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்த அந்த போராட்டத்தில் தாங்களும் போய் கலந்து கொண்டதுக்கு பிறகுதான் அவர்களுடைய அந்த ஆதிக்கம் அதுக்குள்ளே இருக்கிறதாக தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் தங்களுக்கு வந்து ஒரு மனம் திறந்தபடி அந்த போராட்டத்தில் தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யக்கூடிய சூழல் கூட தவிர்க்கப்பட்டதாகவும் அந்த வகையில் வந்து நாங்கள் அதை தெரிஞ்சு அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை வந்து தாங்கள் விளங்கிக் கொள்வதாகவும் தான் எங்களுக்கு சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரையிலே வினோஜித், நாங்கள் வந்து மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து மிக நேர்மையாக வந்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலேயும் வந்து நாங்கள் கடுமையாக வந்து இந்த விசேஷமாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக வந்து கடுமையாக வந்து நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு பிரேரணையுண்டை ஒத்திவைப்பு பிரேரணையுண்டை அது சம்பந்தமாக கொண்டு வரவும் நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். எங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்திய தூதரகம் வந்து எங்களோட நேரடியாக தொடர்படுத்தி எங்களிடம் கேட்டுக்கொண்டவை, நீங்கள் எங்களோட முதல் வந்து பேச வேணும் இது சம்பந்தமாக, இது ஒரு சர்வதேச விஷயம். ஆகவே எங்களோட நீங்கள் முதல் உங்களுடைய அதங்களை வந்து எங்களோட முதல் வந்து பேசுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதியை கொடுக்குறோம்,
எங்களால் இயன்ற செயல்பாடுகளையும் வந்து நாங்கள் செய்வோம். நீங்கள் ஒரு நாளும் எங்களோட இந்த விடயம் சம்பந்தமாக பேசினது கிடையாது. ஆகவே நாங்களும் அந்த இடத்துல அவர்கள் அப்படி கேட்ட இடத்துல வந்து நாங்கள் அவர்களுக்கு அந்த மதிப்பை கொடுத்து அவர்களோடு பேசினதுக்கு பிறகு அடுத்த கட்டம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த பிரேரணையை வந்து வாபஸ் பெற்றோம். அதே அறிவித்து தான் நாங்கள் அதை செய்கிறாங்க. பேச்சுவார்த்தையிலே வந்து நாங்கள் அந்த மீனவர்களோட பிரச்சனையை முழுமையாக வந்து அவர்களுக்கு பதிவு செய்திருந்தோம். அதுக்கு பிற்பாடு நியாயமான அளவுக்கு வந்து அந்த அத்துமீறல்கள் குறைஞ்சது மட்டுமில்லை. இப்போ இந்த அதுக்கு பிறகு ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடைபெற்று மீனவர்கள் வந்து கடலுக்கு போக முடியாத அளவுக்கு வந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகள் அப்படி கச்சிகமான பிரச்சனை வந்ததால் வந்து அதுக்கு பிறகு வந்து பெரிய அளவில் வந்து எழும்ப இல்லை. ஆனால் திரும்ப வந்து அது எழும்ப தொடக்கிற ஒரு சூழலிலே தான் நாங்கள் இந்த சந்திப்புலையும் வந்து செய்து வந்திருக்கணும். எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இங்கே வருகை தந்த பொழுதும் வந்து இந்த விஷயம் அவர்களிடம் வந்து எழுத்து மூலமாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டு அது அவரிடம் வந்து பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று வந்து இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் இங்கு வந்த பொழுதும் அந்த விடயம் வந்து அவரிடம் நேரடியாக வந்து பதிவு செய்யப்பட்டது. எங்களை பொறுத்தவரை வந்து எதிர்காலத்திலேயும் கூட அதுவும் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் ஒரு அமோக ஆணையை வழங்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிற இடத்துல எங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக வந்து மீனவர்களுடைய விடயத்தில் வந்து மிகவும் உறுதியாக இருக்கும் என்ற வாக்குறுதியை வந்து நாங்கள் மிக தெளிவாக வந்து கொடுக்கலாம். கடந்த பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அதிகமாக மக்கள் தீர்வு பிரச்சனை சம்பந்தமாக பேசினார்கள். இந்த முறை பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அதிக வேட்பாளர்கள் அபிவிருத்தி சம்பந்தமாக தான் கேட்கிறார். மக்கள் பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக கேட்கிறார். இது சம்பந்தமாக இந்த அபிவிருத்தியை பற்றி வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கேட்க விரும்புகிறேன். மக்கள் வந்து அபிவிருத்தியை விரும்புகிறது வந்து முற்றிலும் நியாயம். ஏனென்றால் வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து நம்முடைய மக்களுடைய பொருளாதாரம் வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. இது வந்து செயற்கையாக வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. போரால், சுனாமியால், பேருந்து கொரோனா காலத்திலேயும் வந்து முழுமையாக வந்து வடகிழக்கு வந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் போருக்கு பிறகு நாங்கள் முழுக்க அழிஞ்சு போயிருந்த இடத்துல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு நிற்கிற தெற்கோட வந்து போட்டி போட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க வந்து நாங்கள் தலை தூக்க முடியாத அளவுக்கு வந்து நிலைமையில் இருக்குது. ஆகவே மக்களுக்கு ஒரு சாதாரண சலுகை கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய அபிவிருத்தியாக தான் நம்ம பார்க்குற நிலையில தான் இருக்கிறோம். ஆகவே மக்கள் அதை எதிர்பார்க்குறதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நான் எங்களுடைய மக்களிடம் வந்து நான் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இதில் பற்றி. ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து அரசுக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஒரு தேவை கட்டாயம் இருந்திருக்கு. அந்த போராட்டத்தை, உரிமை சார்ந்த போராட்டத்தை வந்து தோக்கடிக்கிறதாக இருந்தால் ஒரு சலுகைக்காகவும் அபிவிருத்திக்காகவும் ஒரு மாற்று வழியை காட்டுவதன் ஊடாக மட்டும்தான் அதை தோக்கடிக்கலாம். ஓமோ இல்லையோ? அப்போ ஒரு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து நீங்கள் உரிமைகளை விட்டு போட்டு வந்து அபிவிருத்திக்காகவும் சலுகைக்காகவும் தங்களோட வேரங்கள் என்று காட்டி தங்களுக்கு வந்து அந்த என்ன எடுபடியலாக இருக்கக்கூடிய அந்த டக்ளஸ் தேவானந்த போன்ற தரப்புகளை வச்சு கொண்டு வந்து இது ஒன்று செய்து காட்டிருக்கலாமே போர்க்காலத்தில். ஏன் நீங்கள் இயக்கத்துக்கு பின்னால் போறீர்கள்? ஏன் நீங்கள் தேவையில்லாமல் வந்து உயிர் கொடுக்குறீங்க? ஏன் கை காலை இல்லாமல் இழக்கிறீர்கள்? இதை பாருங்க, எங்கடையால் ஊடாக வந்து நாங்கள் அள்ளி கொடுக்குறோம்.
டக்ளஸ் தேவானந்தன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அமைச்சர் பதவியில் எடுத்தது தானே. டக்ளஸ்ன்ற பேரே எங்களை மக்களுக்கு தெரியாது, அமைச்சர் மட்டும்தானே தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஊடாக வந்து இந்த ஸ்ரீலங்கா அரசு வந்து இந்த போராட்டத்தை தோற்கடிக்கிறதுக்கு மக்களை வந்து அந்த போராட்டத்திலிருந்து அந்நியப்படுத்தி போராட்டத்திலிருந்து வெளியில் எடுத்து தங்கட பக்கம் கொண்டு வரதுக்கு அது செய்திருக்கலாமே. ஒரு போர் ஒரு ஆயுத போராட்டத்தை உரிமை போராட்டத்தை தோற்கடிக்க வேணும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை உண்டு ஸ்ரீலங்கா அரசுக்கு இருந்த கால பகுதியிலே வந்து செய்யாமல் இருக்கிற நேரத்திலே இன்றைக்கு பொருளாதாரம் அழிஞ்சு போய் ஒரு வங்குரோத்த நிலைமையில இருக்கிற இடத்துல வந்து வடகிழக்கில் வந்து வாழுகின்ற நம்முடைய மக்களுக்கு வந்து அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமில்லை, சரி நாங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம் போர்க்காலத்தில் வந்து அபிவிருத்தி பெருசாக செய்யலாம், செய்தாலும் வந்து போரால் வந்து அதை திரும்ப வந்து அழிக்கப்படும் என்ற ஒரு சந்தேகம் இருந்ததால் வந்து அதை செய்யலை என்று 15 வருஷம் அதுக்கு பிறகு இந்த 15 வருஷத்துல வந்து செய்திருக்கலாமே. அவர்களுக்கு தமிழ் அமைச்சர்மார் இருந்தவை வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு. ஏன் அது நடக்கல? அது நடக்காமல் இருக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கலாம், இனவாதம். அப்ப அந்த இனவாதம் மற்றது முஸ்லிம் மக்களை பாருங்க. முஸ்லிம் மக்கள் வந்து இந்த தமிழ் பேசும் மக்களை கூறு போடுவதற்கு வந்து அரசு முஸ்லிம் மக்களை வந்து தமிழ் மக்களிடமிருந்து பிரித்து பார்த்து முஸ்லிம் தலைவர்களும் வந்து அரசு பக்கம்தான் இருந்தார். தமிழ் மக்களுக்கு வந்து முஸ்லிம் தலைவர்களோடும் அரசியல் தரப்புகளோடும் இருக்கிற ஆதங்கம் என்னென்றால் வந்து நாங்கள் போராட வந்து தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதரர்கள் வந்து எங்களோட உண்டாக இருக்கே இல்லை. நாங்கள் உண்டாக வந்து போராடி இருக்கலாம், ஆக குறைஞ்சது வந்து அதை போராடி இருக்காவிட்டாலும் வந்து எங்களுடைய பக்கத்தை நியாயத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நாங்கள் ஆதங்கப்படுறோம். அந்தளவு தூரத்துக்கு சிங்கள அரசை அவை எந்த விதத்திலையும் வந்து பலவீனப்படுத்தவில்லை. ஆனால் போர் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த முஸ்லிம் மக்களை தானே குறி வைக்கிறோம். இன்றைக்கு தெற்கில் பாருங்க, ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரை சித்திரவதை பண்ணவர், பொய் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவர் இது செய்தார் அது செய்தார், பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார், சிங்கள மக்களை வந்து திட்டமிட்டு வந்து அழிக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு முஸ்லீம் டாக்டரை வந்து பட்டு கேவலமாக வந்து நடத்தி 5 வருஷம் அவருடைய வாழ்க்கையை வந்து அழிச்சதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு அவர் எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன காரணம்? இனவாதம். தங்களை தவிர வேறு எவரும் வந்து வளரக்கூடாது. இன்றைக்கு முஸ்லிம் மக்களை வந்து குறிவைக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து முஸ்லிம் மக்கள் கணிசமாக வந்து முன்னேறி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் வந்து கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதுக்கு தாங்க முடியாமல் இன்றைக்கு அவர்கள் வந்து குறிவைக்கப்படுகின்றனர். அப்ப இந்த யதார்த்தத்தை வந்து நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமஸ்தியை கோருவதற்கான காரணம் சிங்கள மக்களோட வந்து நாங்கள் முரண்பட்டு அவங்கள எதிரியா பார்க்கறதுக்காக இல்லை. ஆனால் சிங்கள மக்களோட வந்து நாங்கள் ஒரு நல்லுறவோடு கட்டுவதற்கு இந்த இனவாதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்ப தமிழ் பிரதேசத்துல வந்து நாங்கள் எங்களையே பார்த்து கொள்ளக்கூடிய, நாங்களே எங்களுடைய கிரமங்களை வந்து நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உண்டு, ஒரு சமஷ்டி கட்டமைப்பு ஊடாக வந்து நாங்கள் பெறுகின்ற இடத்திலே தான் தேவையில்லாத இந்த போட்டித்தன்மை வந்து சிங்கள மக்களோட ஒரு முரண்பாடும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் வந்து வளராமல் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த யதார்த்தத்தை நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அபிவிருத்தி சலுகைகள் என்ற விடயம் ஒரு நாளும் வந்து எங்களுக்கு வழங்கப்படாது. அது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்பட போவதில்லை. இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் முழுக்க ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இடத்திலே சனத்தொகையின் 75% மக்கள் வந்து சிங்கள பௌத்தர்களாக இருக்கிற இடத்துல ஆட்சி அதிகாரம் முழுக்க வந்து அவர்களுடைய கையில குவிஞ்சிருக்கிற ஒற்றையாட்சியில வந்து அவருடைய கையில குவிஞ்சிருக்கிற இடத்துல அவர்கள் தங்களுடைய மக்களுடைய நலன்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்க போயினோம். தங்களுடைய மக்களுடைய நலன்களை பற்றி சிந்திச்சு இருக்கிற கொஞ்ச காசை வந்து தங்களுடைய மக்களுடைய நலன்களுக்காக மட்டும் பயன்படுத்த போயினமே தவிர இங்கே வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அது எங்களுடைய அனுபவம். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய
பொருளாதார யதார்த்தத்தின் அடிப்படையில் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த அபிவிருத்தி என்று சொல்லி யாரும் வரியினம் என்றால் வந்து அது ஒரு தேர்தல் காலத்தில் வந்து மக்களை குழப்பி ஒரு நிதானமாக வந்து மக்கள் இந்த தேர்தலில் வந்து முடிவெடுக்கிறத வந்து அனுமதிக்காத வகையில வந்து அந்த விஷயங்களை வந்து அனுமதிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அவை கதைக்கிறமே தவிர அது ஒரு உண்மையான ஒரு தெளிவாக இருக்க முடியாதுன்றதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரையில வந்து இலங்கை தொடர்பாக வேண்டிய பூகோள நலங்கள் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அது தொடரும். இலங்கையை பொறுத்தவரையில வந்து டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், ரஷ்யாண்ட விஷயத்துல வந்து அவர் ஒரு மற்ற ஜனாதிபதிகளுக்கும் விட ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு வகையில ஒரு ஒத்து போற ஒரு தன்மை உண்டு. அவருடைய முதலாவது ஜனாதிபதி ஆகி அவருடைய முதலாவது டேர்ம்ல வந்து அவர் காட்டினார். ஆனா சைனா தொடர்பாக வந்து அவருக்கு இருந்த அணுகுமுறையும் அதுக்கு பிறகு ஜோ பைடன் ஜனாதிபதி உடைய அணுகுமுறையும் அதுக்கு முதல் இருந்த ஒபாமாவுடைய அணுகுமுறைக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இருக்கவில்லை. இலங்கையில வந்து ரஷ்யாவுடைய ஆதிக்கமானது மிகவும் குறைவு. சீனாவுடைய வருகைத்தான் கூடுதலாக வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு தங்களுடைய கவனத்தை ஈர்க்கும். அதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு.